இந்த கைதி காலையில எழுந்தோனே இந்த செவுரை உடைக்கலான்னு ட்ரை பண்றான். இந்த செவுரை இடிச்சே உடைச்சிடலான்னு நினைக்கிறான். ஆனா ஒரு சின்ன கிராப் கூட விடல. இவன் பண்றதுனா இன்னொரு கைதி பார்த்துட்டு நம்மளும் ஓடி போய் இடிக்கலாமேன்னு இடிக்கிறான். இவனுங்க ரெண்டு பேரு சேர்ந்து ஓடி போய் இடிக்கிறப்ப பின்பக்கமா சின்னதா விரிசல் விடுது. ஆக்சுவலா அந்த ஜெயிலுக்கு சின்னதான ஃபவுண்டேஷன் வச்சு ஒரு லோ மெட்டீரியல்ல தான் இந்த செவுரை கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் சேர்ந்து இடிச்சா இந்த செவுரை உடைச்சிடலான்னு இவன் நினைக்கிறான். இவன் ஒவ்வொரு நாளும் பண்றத பார்த்தா அங்க உள்ள கார்டு ஒருத்தவன் நீங்க எல்லாருமே ஓடி வந்து சேர்ந்து இடிச்சாலும் அதை உடைக்க முடியாதுன்னு நக்கலா சொல்லிடுறான். இதனா கேட்ட இவன் ரொம்ப கோபமாகி அந்த ஜெயில உள்ள எல்லா கைதிகளுமே கூப்பிட்டு அந்த செவுரை ஓடி வந்து இடிக்க சொல்றான். அவனுங்களும் பயங்கர ஸ்பீடா ஓடி வந்து அதை இடிக்கிறானுங்க. ஆனா அப்ப கூட அந்த செவுருக்கு எதுவுமே ஆகல. இவனுங்களுக்கு அடிபட்டதுதான் மிச்சம். இதுனா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த ஜெயில உள்ள கைதிகளெல்லாம் கூப்பிட்டு டனல் தோண்ட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அங்க உள்ள எல்லா கைதிகளும் தப்பிச்சு போறதுக்காக சுரங்கத்தை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட தப்பிச்சு போறதுக்கான பாதி தூரத்தை சுரண்டிடுறாங்க. ஆனா இவனுங்க எல்லாரும் முடிக்க போற நேரத்துல இவனுங்க எல்லாத்தையும் செகண்ட் ஃப்ளோருக்கு மாத்திடுறாங்க. இதனால வெறுத்து போனவன் மறுபடியும் இந்த செவுரை உடைக்கிறதுக்காக வந்துடுறான். அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா எதிர்பாராத விதமா ஒரு ஹைட்ரஜன் கிராஸ் ஆகி அந்த ஜெயில நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே அங்க உள்ள எல்லாரும் பயந்துடுறாங்க. அது செவுத்துல மோதி அந்த செவுரும் ஒடிஞ்சிருது. இதனா பார்த்த சந்தோஷமான இந்த கைதிகள்லாம் இதையே சாதகமா வச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. என்னதான் அங்க போலீஸ் செக்யூரிட்டிஸ்னா இருந்தாலும் இவ்வளவு பேரை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல.